ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம். தென்காசி மாவட்டத்தில் தென்காசியிலிருந்து உங்களுக்கு மதுரையை நோக்கி போகக்கூடிய மாநில நெடுஞ்சாலை, அதாவது செங்கோட்டை தென்காசி, அந்த இடத்துலேருந்து மதுரையை பார்த்து போகக்கூடிய மாநில நெடுஞ்சாலை சிவகிரியிலிருந்து 3வது கிலோமீட்டரில் மேற்கு மலை தொடரோட அடிவாரத்தில் தான் நீங்கள் என்ன பார்க்கக்கூடிய அழகிய ஒரு செம்மண் நிலம், 20 ஏக்கர். பக்கத்தில் பாருங்கள், விவசாயம் நடந்துட்டு இருக்கிறத பார்க்கிங்க. இது பாருங்கள், சைடில் வேலி போட்டு உள்ளுக்க கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா தென்னை வச்சு விட்ருக்காங்க, வேறு காய்கறிகள்லாம் போட்டிருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு 25 அடி பாதை. நாம் போயிட்டுருக்கக்கூடியது 25 அடி பாதை. இந்த பாதையோட வலதுபுறம் தோட்டம் ஆல்ரெடி அமைச்சிருக்காங்க. இடதுபுறமாக இருக்கக்கூடிய இந்த இடம் தான், இந்த செம்மண் நிலம் தான் நமக்கு சேல்ஸுக்காக வந்திருக்குங்க. 20 ஏக்கர். இதில் நல்ல ஒரு விவசாயம் செய்வதற்கு ஏற்ற ஒரு இடம். விவசாயம் செய்வதற்கு ஏற்ற இடம் அப்படிங்கும்போது அதுக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது வலதுபுறமாக இதே சேம் ஒரே ஓனருடைய இடம்தான். வலது பக்கம் கொடுத்துருக்காங்க. நடுவில் பாதை போட்டு அவங்க மலை அடிவாரம் வாங்கியிருக்காங்க. நமக்கு மலை அடிவாரத்தினுடைய அடுத்தது பாதை போட்டு அடுத்த அந்த 20 ஏக்கரை கொடுக்காங்க. ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வலதுபுறம் ஆல்ரெடி அவங்க செயல் பண்ணி 4 பக்கம் வேலி போட்டிருக்கங்கனால எந்த ஒரு மிருகங்களும் இந்த பக்கம் உள்ள லேண்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம போடிய சைடில் சோலார் வேலி போட்டிருக்காங்க. அதே போல் அந்த ஃபாரஸ்ட் மலை அடிவாரமும் போட்டிருப்பாங்க. 2 வேலி தாண்டி தான் நம்ம இடத்துக்கு வரணும். நல்ல ஒரு அருமையான ஒரு இடம் பாருங்கள். நல்ல இந்த மாதிரி விவசாயம் செய்வதற்கு ஒரு பாறை எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது. அங்கே கட்டடம் கட்டுறாங்க, ஏன்னா உள்ள ஓனர்ஸ் பங்களாலாம் கட்டிகிட்ருக்காங்க. நல்ல ஒரு இடம், மிக குறைந்த விலை. தென்காசி மாவட்டம் அப்படின்னாலே தண்ணிக்கு எந்த ஒரு பற்றாக்குறையும் இருக்காது, செழிப்பான ஒரு மாவட்டம். அடுத்தது மேற்கு மலை தொடர்னு சொன்னாலே அதுக்குன்னு ஒரு தனி வேல்யூ இருக்குது. அதை கேட்டே நிறைய பேர் எங்கிட்ட கேட்காங்க. மேற்கு மலை தொடர் அடிவாரத்தில் அழகான ஒரு பங்களா வச்சு ஒரு பண்ணை வீடு போல் வச்சு இருக்கணும், 5 ஏக்கர் 10 ஏக்கர்னு கேட்காங்க. இது இப்போ 20 ஏக்கராக வந்திருக்குது. பிரித்து கொடுக்க அவங்க பிரித்து கொடுக்க மாட்டாங்க, ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க இந்த இடத்த. இடதுபுறமாக வலதுபுறம் இருந்த இடத்த. ஸோ இதை 20 ஏக்கராக மொத்தமாக தான் கொடுப்பாங்க. ஒரு ஏக்கருக்கு 16 லட்சம், ஒரு சென்டோட விலை 16,000 ரூபா தான் கேட்காங்க. பேசுனா குறையும். உங்களுக்கு இடம் பிடிச்சி நம்ம அதை பேசலாங்கும்போது அது நம்ம இன்னும் குறைக்கலாங்க. இது டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா செங்கோட்டை தென்காசியிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் இந்த இடத்துக்கு இருக்கும். அதுபோல் மதுரை ரோடுனால மதுரை ஒரு 100 கிலோமீட்டர் தூரம். ஸோ மாவட்டம் தென்காசினால இதுக்கு ஒரு தனி வேல்யூ. மேற்கு மலை தொடர் அடிவாரம். மண் எப்படி இருக்குன்னு உள்ளதை பார்க்கறதுக்கு, விவசாயம் செய்தால் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஆல்ரெடி இந்த இடத்தோட பாதி இடம் அவங்க கொடுத்துருக்கனால, அங்கே தோட்டம் அழகாக அமைச்சிருக்கனால உங்களுக்கு அதை வச்சு நிர்ணயிக்க முடியும் இந்த இடம் எப்படிப்பட்ட இடமாக இருக்கும் அப்படிங்கிறது. இந்த இடத்தையும் நாம் எல்லாம் ஒரே இடம் தான், பாதி கொடுத்துருக்காங்க, பாதி இருக்குது, நடுவில் பாதை போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய 20 ஏக்கர் அடிஷ்னலாக ஒரு 15 ஏக்கர் வேணும்னா இதில் சேர்த்தே எடுக்கலாம். அதையும் கூட சொல்லியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ.